ஹலோ குணா ப்ரோ, ஹலோ அர்ஷினி மேம். அப்புறம் எங்கள் பேட்சில் இருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குணா ப்ரோ உங்களுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் எனக்கு நிறைய டைமில் வந்து நிறைய கொஸ்டினுக்கு அப்புறம் நிறைய எனக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ண அர்ஷினி மேம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அப்புறம் வந்து இந்த செஷன் படி இந்த 7 கொஸ்டின் 6ன்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தீங்க. அதோட ஃபீட்பேக்கு நான் கொஸ்டின் மட்டும் தான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, ஆன்சரில் வந்து பார்த்து படிக்கல. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபாஸ்ட்டில் வந்து என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஓகேவா, என்னோடய ஃபாஸ்ட்டு லைஃப் படி நான் வந்து ரொம்ப ஒரு பாஸ்ட்லேயே வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஒரு மாதிரி சர்வே ஆகிட்டு, அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு, அப்புறம் டே ட்ரீமிங்லேயே வந்து இருப்பேன். பெருசாக வந்து ஒரு லைஃப் பற்றி வந்து ஒரு கோல் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்படியே இருந்துட்டால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தேன். ஓகே, நம்மளுக்கு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது, அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஃபுல்லாக இருந்தேன். பட்டு எதனாலன்னு தெரில, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடி வந்து எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து சும்மா யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கும்போது, ஏதோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு புக்கோட சம்மரி இருந்தது. சம்மரி கீழே ஒரு ப்ரோவோட வீடியோ இருந்தது. அது மூலியமாக தான் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு 1 இயராக வந்து உங்களோட யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த செஷனுக்குள்ளே வந்தேன். ஓகேங்களா, இதுலேருந்து இந்த செஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாஸ்ட்லேருந்து என்னை வந்து எது வந்து பயங்கரமாக வந்து ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா, என்னோடய பீப்புள் வேலிடேஷன் அண்டு பீப்புள் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு 2 விஷயந்தான். எது பண்ணாலும் வந்து பீப்புள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம், இதை வந்து பீப்புள் வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு 2 விஷயம். அதில் செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவேன், அதுக்கு வந்து பீப்புள் வந்து எப்படி அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஓகே இதுக்கு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பீப்புள் வேலிடேஷனுக்காகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்பவே வந்து பாதிச்சுதுன்னு சொல்லலாம். தேர்டு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்த காரணம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப அதிகமாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இது எப்படி போகும், நம்மளால் போயிட்டு என்ன பண்ண முடியும், என்ன அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ். ஓகே, மறுபடியும் அந்த செஷன்லாம் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடவே வந்தேன். அதே மாதிரி ஷிஃப்ட்லாம் இருக்குது, நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எல்லாம் மைண்ட் செட்டோடய வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஏன்னா அவங்க அர்ஷினி மேம் வந்து எனக்கு அந்த இங்கிலீஷ்னு ஒன்று தடையாக இருக்கிறத வந்து அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. அவங்க என்ன டைமில் என்ன மீனிங் கேட்டாலும் எனக்கு எல்லாமே வந்து அவங்க பக்காவாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இது இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பயமே இல்லை. ஓகேவா, இந்த செஷனில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஜாயின் பண்ணும்போதே இல்லை, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் மேக்ஸிமம் அவரோட வீடியோ வந்து அதிகமாக பார்த்துருப்பேன். அது எப்படின்னா கணக்கே இல்லை, அந்த அளவுக்கு ரிப்பீட் மோடில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பேன். அதை பார்த்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நாலேஜ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பட் அதை வந்து எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பாடிக்கு டீச் பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த பீயிங்கில் வந்து நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேப் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவிலேருந்து நான் அந்த என்ன நடந்ததோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, அப்போது வந்து இது ஒரு 2 மந்த் கோர்ஸ் இல்லை 3 மந்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த 3 மந்த்து இந்த கண்டினியூட்டி இருக்கும், ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சேஞ்ச் கிடச்சிரும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமே ஜாயின் பண்ணேன். இதில் வந்து மெயினாக ஜாயின் பண்ண உடனே எனக்கு கிடச்ச ஒரு 3 வீடியோ. அந்த 3 வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட் பற்றியும், அப்புறம் ஈகோ பற்றி, அப்புறம் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ஈகோ வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஓரளவுக்கு பேசிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகும்போது
ஓகே நம்ம ஏதோ புதுசாக வந்து கற்றுக்க போகிறோம், சேஞ்ச் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு விஷயம் வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி, அப்புறம் ஓவர் கம் பாடி, அப்புறம் என்விரான்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே வந்து புரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக இந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக வந்து புரிஞ்சுது. அப்புறம் இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னா, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணேன், எனக்கு என்ன வந்து பெஸ்ட்டாக கிடச்சிது அப்படின்னா, எனக்கு வந்து நான் அந்த இதில் வந்து என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, நான் வந்து என்னோடய இங்கிலீஷை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு மேனேஜர் லெவலில் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ அதுக்கு வந்து ரிலேட் ஆகிற மாதிரியே வந்து எனக்கு பாஸ்ட் டேஸில் வந்து நிறைய வந்து நடந்துச்சு. அதில் மெயினாக வந்து ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஆடிட் வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கணும். அந்த டைமில் நான் வந்து பாஸ்ட்டு சேதுவாக இருந்திருந்தேன் அப்படின்னா, அந்த டைமில் என்னை செலக்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக எப்படியும். பட் நான் வந்து தெரிச்சு ஓடியிருப்பேன், இல்லை லீவ் போட்டிருப்பேன், இல்லை எமர்ஜென்சி லீவ் அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து அந்த இடத்துல வந்து பயந்துருப்பேன். ஓகே, ஏன்னா இங்கிலீஷில் பேசணும், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்னாலே வந்து பயம், எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய பாஸ்ட்டில் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக எனக்கு அமைஞ்சது. ஓகே, நம்ம வந்து இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம இதை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட்டாக நான் வந்து அதை பார்த்தேன். அந்த டைமில் வந்து ஓகே, என்னதான் வந்து நம்ம நாலேஜாக வந்து எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணியிருந்தாலும், பட் அந்த பீயிங் வரும்போது கொஞ்சம் எனக்கு வந்து ஃபியர் எல்லாமே இருந்தது. பட் அந்த டைமில் வந்து எனக்கு அவங்க அர்ஷினி மேம் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்றத நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை போகிறதுக்கு முன்னாடி வந்து வெறியும் எனக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது வந்து சரி இந்த டைமில் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லலாம் வந்து உட்காந்து கரெக்டாக போயிட்டு ரிலாக்ஸாக பண்ணேன். பட் அந்த செஷன் வந்து சூப்பராக போயிருந்தது. நான் நினச்சே பார்க்கல நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் என்னோடய ட்ரீம் கம்ப்ளீட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் எனக்கு வந்து அதை நான் இதையே கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ பாஸ்ட்டுக்கும் இந்த கோலு இதெல்லாம் வந்து என்னோட ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான். பட் இன்டர்னலாக நான் வந்து எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து என்னை எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தாட்டு. ஓகேவா, இந்த தாட் வந்து இந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் வந்து இப்போ இந்த டேஸ்லலாம் வந்து ஒரு தாட் வருது அப்படின்னா அதை பார்த்து வந்து ஃபஸ்ட்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து அதை அப்சர்வ் பண்ணி எனக்கு வந்து சிரிப்பு வரும். இப்போ இந்த விஷயம் தெரியலனா இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா, இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த தாட் வந்து வெறும் தாட்டாகவே இருந்துச்சு. தாட் கூடயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. பட் அதை பாடிக்கும் டீச் பண்ணி அந்த பீயிங்காக மாறணும் அப்படின்னா நம்ம அந்த எமோஷனையும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு பெருசாக வந்து இப்போ கம்பெனிலாம் வரணும்னா ஏன்டா வரணும் அப்படின்றத போயிட்டு ஓகே கண்டிப்பாக நம்ம போனோம், பெருசாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். மீட்டிங்லாம் இருந்துச்சுன்னா வாலண்டரியாக போய் அட்டென்ட் பண்ணுறோம். எது நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி கிண்டல் பண்ணுறாங்களா சிரிக்கிறாங்களா அதெல்லாம் பற்றி மேட்டரே கிடையாது. அப்படி அவன் பண்ணுறான்னா அது வந்து அவனோட பிரச்சனை. அவனை ஏதோ ஒருத்தன் பெருசாக பண்ணியிருக்கான் போல இருக்குது, அதை வந்து நம்மக்கிட்ட வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி பக்காவாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த விஷுவலைசேஷன்ற ஒரு ப்ராசஸ், அதுலேயும் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது. பட் இப்போவும் அதில் வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு அதை வந்து டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் வந்து என்னோடய எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் வந்து நான் இப்போது ஒரு விஷயந்தான் சொன்னேன், இந்த இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வந்து போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
பட் அது மட்டும் கிடையாது, எனக்கு தலையில் வந்து முடி இருக்காது. ஓகேவா? இந்த தலையில் முடி இருக்கிறது வந்து இல்லாத ஒரு பிரச்சனையாக நினச்சிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து எப்படி பீப்புளெலாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க, ஐயோ நம்மளுக்கு வந்து முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து சின்னதாக தெரிஞ்சாலும், பட் வந்து மற்றவங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. பட் இந்த செஷன் மூலயமா எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆகியிருக்கேன். அப்புறம் இந்த ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். டே ட்ரீமிங்கில் வந்து எப்படி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயினாக நான் இப்போ ரீசெண்டாக சொன்னது வந்து என்னென்னா, அந்த பீப்புள் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அதை வந்து எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் அதை வந்து எப்படி அதை ஒரு ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து இதில் எல்லாமே வந்து ஒரு நாலேஜாக வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நாலேஜாக இருக்கும். பட் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து லேர்ன் பண்ணி நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பீப்புளுக்கு வந்து எப்படி சொல்லுவேன், பீப்புள் வந்து யாராச்சும் உண்மையாகவே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான இடமா இருக்கும். பட் அவரோட கைடன்ஸ், ப்ரோவோட கைடன்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகலாம். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டால் மட்டும் சேஞ்ச் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரையும் அப்படியே இருக்க வேண்டியது தான். ஏன்னா ப்ரோவால் வந்து ஒரு அளவுக்கு மட்டும்தான் வந்து நாலேஜ் கொடுக்க முடியும். ஹர்ஷினியா மேமால் ஓரளவுக்கு தான் கைடன்ஸ் பண்ண முடியும். பட் அந்த பீயிங்ன்றதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்களோ இப்பயும் அப்படி தான் இருப்பீங்க. பட் இப்போ வந்து நாலேஜோடு இருப்பீங்க. பட் ஸ்டில் சேமாக தான் இருப்பீங்க, உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் வரல அப்படின்னா. அப்புறம் வந்து இது வந்து உங்களோட கொஸ்டினில் இல்லை, பட் வந்து எனக்கு இது உன்னாலாவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க, அதுலேயே வந்து நான் இதை வந்து கவர் பண்ணியிருப்பேன். பட் இப்பயும் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு பீரியட், ஒரு டேட் சொல்லி ஸ்டார்ட் ஆன டிலேவும், அப்புறம் வந்து ஒரு ரீசெண்டாக நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு இருந்தாலும் அதுக்கான கரெக்டான அந்த டைமில் வந்து எனக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. அது ரொம்ப டிலே ஆச்சு. பட் இந்த மாதிரி ஒரு நிறைய கேப் இருக்குது ப்ரோ. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக இதுக்கப்புறம் வர எல்லாருக்குமே சரி, இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். தேங்க்யூ ஹர்ஷினி மேம் உங்களுக்கும், அப்புறம் குணா ப்ரோ உங்களுக்கும், அப்புறம் எங்களோட டீமில் இருந்த என்னோடய பேட்சில் இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்மூத்தாக இல்லைனாலும் அதை ஸ்மூத்தாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ.